அப்துல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ்நாடு அழகிய முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு இடங்களில் தெருமுனை பிரச்சாரம், பல்வேறு சமூக பணிகள் செய்து வருகிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கம்பம் கிளை நபி வழி நடப்போம், நரகத்தை தவிப்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பேச்சாளர் சகோதரர் மதுரை அபுதாயர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஆரம்பிக்கலாமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إنك أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد رسول الله وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அம்மா பாத். புகழும் புகழ்ச்சியும் அந்த ஏகநாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அந்த ஏகநாயனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தை, வாழ்க்கை, வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தங்களால் இயன்றவரை பின்பற்றி மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இதன் வாயிலாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கம்பம் கிளையின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்ற தலைப்பின் கீழ் இந்த பிரச்சாரத்தை, இந்த தெருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதிலே எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபி வழி நடப்போம், நரகத்திலிருந்து காப்போம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த தலைப்பு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை அறியாத, இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு. ஏனென்று சொன்னால், அவர்களுக்குத்தான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகம் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து கூற வேண்டும். அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் வழிகாட்டியுள்ளார்கள், இந்த சமுதாய மக்களின் மீது எப்படி அக்கறை கொண்டவர்களாக நடந்தார்கள், அவர்களுடைய அந்த வழியை நாம் அறிந்து கொண்டு அதை அறியாத மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனும் நிறைவேறும்.
ஆனால் தற்கால சூழல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவனுடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உறுதி பூண்டிருக்கின்ற முஸ்லிம்களிடத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? இந்த நபி வழி நடந்தால் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற தலைப்பை எடுத்து சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் உள்ளோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை எல்லாம் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே என்னுடைய கட்டளையின்றி யாரேனும் ஒரு புதிய செயலை உருவாக்குகின்றார் என்று சொன்னால், மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், அவைகளெல்லாம் ரத்து செய்யப்பட்டுவிடும், அவைகளெல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரும்பாலான இடங்களில் உரை நிகழ்த்தும் பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால், வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கம் செய்யப்படும் ஒவ்வொரு செயல்களும் கெட்டது. வகுல்லு முஹதஸாத்தின் பிதஅ, ஒவ்வொரு செயலும் புதியது, ஒவ்வொரு புதியதும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை உங்களை நரகில் கொண்டு போய் தள்ளும். அப்படி என்றால் இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம முடிவெடுத்து செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 39வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், அலா, மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த கண்ணியமிக்க புனிதமான இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு பொருள் ஒருவருக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த பொருளில் வேறு எவரும் என்ன செய்ய முடியாது? உரிமை கொண்டாட முடியாது. அதே ஒரு பாங்கைத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையிலே, இந்த இடத்திலே பயன்படுத்துகின்றான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த கண்ணியமிகு மார்க்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், எந்த ஒன்றையும் ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பதாக இருந்தாலும், வணக்கமாக ஆக்குவதாக இருந்தாலும், இல்லை ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சட்டத்தை நீக்குவதாக இருந்தாலும், இல்லை ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சட்டத்தை வேறு ஒன்றாக மாற்றுவதாக இருந்தாலும், அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ்வை அன்றி இந்த உரிமை யாருக்கும் கிடையாது. யாருக்கும் என்றால், நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், அறிஞர்கள், ஏன் சஹாபா பெருமக்கள், இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவர்களாக நினைத்து உருவாக்கிவிட முடியாது. எந்த ஒரு சட்டத்தையும் அவர்களால் கூட கொண்டு வர முடியாது. அல்லாஹ் எதை சட்டமாக ஆக்குகின்றானோ, அல்லாஹ் எந்த ஒன்றை வழிமுறையாக ஏற்படுத்துகின்றானோ அந்த ஒன்றை மட்டும்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உயரிய பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதிலே அவர்கள் எடுத்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதனை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து மறையும் செய்தார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள், எத்தனையோ கொள்கைகள், என்னென்னமோ சட்டதிட்டங்கள் அனைத்தும் இருக்கும். அனைத்தையும் ஒருவர் உருவாக்கி இருப்பார். ஆனால் உருவாக்கிய அவரால் கூட என்ன செய்ய முடியாது? அதனை பின்பற்ற முடியாது. உருவாக்கிய அந்த மனிதரே என்ன செய்வார்? அதை விட்டு
மாற்றிக்கொள்வார். அந்த வழிபடி நடக்காமல் தன்னை அந்த கொள்கையிலிருந்து மாற்றியவராக காணப்படுவார். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், லகது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இதோ இந்த மனிதனிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அழகிய முன்மாதிரி என்றால், நாம் எதை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், எந்த ஒரு நட்பு ரீதியான பழக்க வழக்கமாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப பழக்க வழக்கமாக இருந்தாலும், அனைத்திலுமே நமக்கு முன்மாதிரி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்மாதிரியாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், மை யுத்தீர் ரசூல், யார் இந்த தூதரை பின்பற்றுகின்றாரோ பகது ஆத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிட்டார். யார் இந்த ரசூலின், இந்த தூதரின் சொல்படி நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மனிதராக ஆகிவிட்டார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் இந்த அளவிற்கு ஒரு மனிதரை சிறப்பிக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவிற்கு சிறப்பித்து அல்லாஹ் கூறுகின்றார். அவ்வளவு சிறப்பிற்கு சொந்தக்காரர், அவ்வளவு சிறப்பிற்குரிய மனிதர், அவரை நாம் நம்முடைய வாழ்வில் முழுமையாக பின்பற்றுகின்றோமா? அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திடம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னாலே, இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் என்றுதான் பொருள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மூமின்களுடைய பண்பாக குறிப்பிடுகின்றான், சமிஅனா வ அதானா, அவர்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்றே கூறுவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்து எந்த வார்த்தையை செவியுற்றாலும் அதற்கு உடனே கட்டுப்படக்கூடிய மனிதராக இருப்பார்கள். அவர்கள்தான் மூமின்களாக இருப்பார்கள். அப்ப அந்த தூதரின்படி, அந்த தூதருடைய வாழ்க்கை வழிமுறைப்படி இந்த சமுதாயம் நடந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படி மீறி நடந்தால், நம்முடைய இஷ்டத்திற்கு இந்த மார்க்கத்தை வளைத்தால், மார்க்கத்தில் இல்லாதவற்றை எல்லாம் வணக்க வழிபாடுகளாக ஆக்கிக் கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக ஆக்கியதை நாம் ஹலாலாக ஆக்கினால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹலாலாக ஆக்கியதை நாம் ஹராமாக ஆக்கினால் என்ன நிலைமை? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், இன் தவல்லவ், ஒருவேளை நீங்கள் புறக்கணித்து விட்டால், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், காபீர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை என்ன? இன்னல்லாஹு லா யுஹிப்புல் காஃபிரீன், மறுப்போரை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் நம்மை விரும்ப மாட்டான். அல்லாஹ் நம்மை நோக்கி காபீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இது நமக்கு தேவையா? காபீர் என்று சொன்னாலே அவர்களுக்கு நிரந்தர நரகம் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நம்மை எல்லாம் எச்சரிக்கை செய்கின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா? அதிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மனிதராக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையாக இருந்தாலும் சரி,
இந்த சமுதாயத்தில் நமக்கு இருக்கின்ற பணிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதோ இந்த தூதரிடத்தில் நமக்கெல்லாம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் இந்த மக்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு அதிலே சுய விருப்பம் கொள்ளுதல் என்பதே கிடையாது. எதை கேட்டமோ அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகின்றான். முதலாவது வார்த்தையிலே காபீர் என்ற முதலாவது வசனத்திலே காபீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இதா கீழலகும், அந்த மக்களிடம் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? தஆலவ், வாங்க, அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். எதை நோக்கி அழைப்பு விடுக்கப்படும்? இலாமா அன்சலல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு அருளினானே அதன் பக்கமும், இலர் ரசூல், இந்த தூதரின் பக்கமும் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களிடம் நீங்கள் சொன்னால், ரஅய்துல் முனாஃபிகீன், அவர்களை நீங்கள் முனாஃபிகீன்களாக பார்ப்பீர்கள். யார சொல்றான் அல்லாஹ்? யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள், இந்த திருமறை குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று நாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது, அந்த அழைப்பை ஒரே அடியாக எவர் புறக்கணிக்கிறாரோ, நாங்க இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம், எங்களுடைய முன்னோர்களை எதில் நாம் கண்டோமோ அதில் தான் நாங்கள் இருப்போம், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு எதை மார்க்கமாக ஆக்கினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று எவர்கள் கூறுகின்றாரோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள்தான் முனாஃபிக்குகள். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? முனாஃபிக் என்று சொன்னால் இரட்டை வேடம் போடக்கூடியவன், நம்மிடம் ஒரு மாதிரியும் நம்முடைய எதிரிகள் மத்தியில் வேறொரு மாதிரியும் நடந்து கொள்வான், அவன் தான் முனாஃபிக் என்று சொல்கின்றோம். ஆனால் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் இந்த தூதருடைய நடைமுறையையும் ஒரே அடியாக புறக்கணிக்கின்றாரோ, புறக்கணித்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அந்த மனிதர்களை நோக்கி முனாஃபிக் என்கின்றான். முனாஃபிக்குகளுடைய தண்டனையாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு தண்டனை என்று சொன்னால் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க. அடித்தட்டில் இருக்கிறதுனா என்ன? எல்லா பக்கமும் அவர்களுக்கு நெருப்பு மட்டும்தான். அவர்களால் எந்த ஒரு திசையிலும் மூச்சு கூட விட முடியாது. அந்த அளவிற்கு நரகத்தினுடைய அடிப்பகுதியில் அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும்? எதை நாம் அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று கேட்டோமோ, எதை நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை என்று பார்த்தோமோ அதற்கு உடனடியாக கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இன்னும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே, அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், வலா துபத்திலு அகுமாலுக்கும், உங்களுடைய அமல்களை அழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் காலையிலிருந்து நோன்பு நோக்கிறோம், காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பு நோருங்கள், நோன்பு திறக்கும் காலத்தை விரைவுபடுத்தும் நேரம் எல்லாம் நீங்கள் எதில் இருக்கீங்க? நன்மையில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை எச்சரிக்கை செய்தார்கள். இப்ப சூரியன் மறைந்தவுடன் நாம் நோன்பு திறக்காமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட் பண்ணுவோம், ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தாமதிச்சுக்கிறோம், இவ்வளவு நேரம் நோன்பு வச்சுட்டோம்ல, இன்னொரு 1/4 மணி நேரம் நம்மளால தள்ளி நோன்பு திறக்க முடியாதா? அப்படி என்று நினைத்துக் கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இதைத்தான் வழிகாட்டினார்கள், எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு இதைத்தான் வழிகாட்டினார்கள் என்று நாம் நம்முடைய வணக்க வழிபாட்டை நம்முடைய மனோ இச்சையின்படி மாற்றி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 6:30 மணிக்கு சூரியன் மறைதா உடனே நோன்பு திறக்கணும். அதை விடுத்துவிட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தானே என்று நாம் அதை நேரத்தை தள்ளி போட்டு நோன்பு திறக்கின்றோம் என்று சொன்னால் நாம் யாருக்கு இந்த இடத்தில் கட்டுப்படுகின்றோம்?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோமா, நம்முடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோமா, நம்முடைய அறிஞர்களுக்கு கட்டுப்பட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட மக்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். இப்ப இது போன்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய மனோ இச்சையின்படி மார்க்கத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொண்டால், நாம் செய்திருக்கின்ற நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், ஹஜ் உம்ரா, எவ்வளவு செலவு செய்து என்னென்ன அமல்கள் செய்தாலும் அனைத்து அமல்களையும் நான் அழித்து விடுவேன், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்பதாக அல்லாஹ் நம்மை நோக்கி எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால், நாம் இந்த இடத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்? அவ்வளவு கவனமாக நாம் செயல்படுகின்றோமா? ஒரு வணக்கம், இந்த வணக்கத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டால் உடனே நாம என்ன செய்யணும்? இதை அல்லாஹ் கடமையாக்கினானா? திருமறை குர்ஆனிலே இது இருக்கின்றதா? இல்லை அல்லாஹ்வினுடைய தூதர் இதை கடமையாக்கினார்களா? இல்லை வழிகாட்டினார்களா? இல்லை என்று சொன்னால் இதை நான் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு நாம வரணும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி சொல்லும் பொழுது, இன் தவுத்து நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் லா தூசுகா, அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அவ்வளவு அருள்களை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றார். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூட குறிப்பிடுகின்றார்கள், தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் அருகில் நின்று அல்லாஹ்வினுடைய தூதர் கூறுகின்றார்கள், நீங்கள் செய்கின்ற அமல்களை கொண்டு நீங்கள் சுவனம் செல்ல முடியாது. இப்ப நீங்க செய்யக்கூடிய அமல்களை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியாது என்றால், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்மளால முடிஞ்ச எல்லா அமல்களையுமே செய்யறோமே, நாம செய்யற அமல்களை வைத்து நாம் சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னால், அப்ப எதுக்காக இந்த அமல்கள் எல்லாம் செய்கிறோம்? இந்த வார்த்தையை அல்லாஹ்வினுடைய தூதர் நம்மை நோக்கி சொல்லவில்லை, தன்னுடைய சகாபாக்கள் வணக்க வழிபாடுகளிலே தியாகங்களிலேயே மூழ்கி கிடந்த தன்னுடைய சகாபாக்களை நோக்கி சொல்கின்றார்கள். போர்க்களம் என்று சொன்னால் உயிரை துச்சமாக மதித்து உடனே வருவார்களே, அந்த சகாபாக்களை நோக்கி சொல்கின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்தது. உடனே அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்க சரி, உங்களுடைய நிலை என்ன? நீங்க அமல் செய்யறீங்களே, தொழுகிறீங்களே, காலெல்லாம் வீங்கும்படி நின்று இரவெல்லாம் வணங்குகின்றீர்களே, உங்களுடைய நிலை என்ன? நீங்க செய்யற அமல்களை வச்சு நீங்க சொர்க்கம் போக முடியாதான்னு கேட்கிறாங்க. ஆமா, எனக்கும் இதே நிலைமைதான், என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல முடியாது, அப்புறம் எதுக்கு இது செய்யறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய கருணை என்ற இறக்கைகளால் என்னை போர்த்த வேண்டும், அவனுடைய அருள் எனக்கு வேண்டும், அப்பொழுதுதான் நான் சுவனம் செல்ல முடியும் என்கின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அந்த அருள் உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு வேணுமா? அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அதனால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவீர்கள், உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நம்மை நோக்கி எச்சரிக்கை செய்கின்றார். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, நபிகள் நாயகம் அவர்கள் எதை வழிகாட்டினார்களோ அதன்படி நீங்கள் நடங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்றால், அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றி அமைத்தால், நம்முடைய வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைத்தால் என்னவாகும்? அல்லாஹ்வினுடைய அருளை நம்மிடமிருந்து எடுத்து விடுவான். அல்லாஹ் தன்னுடைய அருளை எடுத்து விட்டால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் தன்னுடைய அருளை எடுத்து விட்டால் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி, தூக்கத்தை எடுத்துட்டா, ஒரே ஒரு நோயை கொடுத்துட்டா, ஒரே ஒரு நரம்ப பெசகடிச்சுட்டா, நம்முடைய நிலை என்ன? நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிவிடும். அதிலிருந்து நாம் பயந்து கொள்ள வேண்டும். இப்ப முழுமையாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு எவர் நடக்கின்றாரோ அவர்தான் சொர்க்கவாசி.
அதற்கு மாற்றமாக எவர் நடக்கின்றாரோ அவர் நரகவாசி. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வழிமுறையை பின்பற்ற சொன்னார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு துவாவை கற்றுத் தருகின்றார்கள். அந்த துவாவிலே ரசூல் என்ற வார்த்தைக்கு, நபி என்ற வார்த்தைக்கு பதிலாக ரசூல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அந்த தோழர். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? நபின்னு தானே சொல்லி கொடுத்தேன். நபின்னு நான் சொல்லி கொடுத்தா நபின்னு மட்டும் சொல்லு, நீயா ஒண்ணு செய்யாத. எதை நான் சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே ஒரு வார்த்தையை கூட நீ மாற்றி விடாதே என்று நம்மை எல்லாம் எச்சரிக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு என்ன? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? மனதிற்கு எதுவெல்லாம் தோன்றுகின்றதோ அதுவெல்லாம் மார்க்கமாக ஆகிவிட்டது. இந்த அதுவும் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், அவர்களை நாங்கள் என்ன செய்ய போறோம்? புகழ போறோம் என்று சொல்லி, அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் மௌலிது ஓதுகின்றோம். வரம்பு மீறி புகழ்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எச்சரிக்கின்றார்கள், லா ததுருனி, என்னை நீங்கள் புகழாதீர்கள். புகழாதீங்கன்னா புகழவே கூடாதா? அப்படி சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர். எந்த மாதிரி புகழாதீங்க? கமா அத்ரத்தன் நசாரா, இந்த நசாராக்கள் புகழ்ந்தார்களே யார? இப்னு மரியம, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நசாராக்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். வரம்பு மீறி அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா அன அப்துஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வினுடைய அடிமைப்பா. நீங்க எல்லாம் எப்படி அல்லாஹ்வினுடைய அடிமையோ அது மாதிரி நானும் அல்லாஹ்வினுடைய அடிமை. அப்படி நீங்கள் என்னை புகழ வேண்டுமா? ஃபகூலு, நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். எப்படி சொல்லுங்க? அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்லுங்க. ஒரு ரசூலுஹு, என்னை அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதுதான் எனக்கு புகழ். இது மாதிரியான ஒரு புகழை எனக்கு தேடி கொடுங்கள். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழை தருவதாக இருந்தால் என்ன, எப்படி நாம் அவருக்கு புகழை சேர்க்க முடியும்? 1400 ஆண்டுகள் ஆகிடுச்சு அவங்க மரணிச்சு. அவர்களுடைய முகத்தை நாம் பார்த்ததில்லை. அவர்களுடைய வார்த்தைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கதை நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய அந்த வார்த்தையை நாம் பார்க்காத அந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு அதன்படி நாம் அப்படியே நடந்தோம் என்று சொன்னால் அதுதான் என்ன உண்மையான புகழ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தாடி வைக்க சொன்னார்கள், அதனால் நாங்கள் தாடி வைக்கின்றோம். அவர்கள் எங்களை காலணி அணிய சொன்னார்கள், அதனால் நாங்கள் காலணி அணிகின்றோம். அவர்கள் மகர் கொடுத்து பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை கொடுத்து திருமணம் செய்ய சொன்னார்கள், அதனால் நாங்கள் அது போன்ற ஒரு திருமணத்தை செய்கின்றோம். அவர்கள் எளிமையை விரும்பினார்கள், அந்த எளிமையாக நாங்கள் நடந்து கொள்கின்றோம். அவர்கள் கஞ்சத்தனத்தை வெறுத்தார்கள், அதனால் நாங்கள் கஞ்சனாக இருக்க மாட்டோம். அவர்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக அஞ்சக்கூடியவராக, அல்லாஹ்விற்கு அதிகமாக அஞ்ச வேண்டும் என்பதற்காக எங்களை எச்சரித்தார்கள். நாங்களும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். தொழுக சொன்னாங்க, தொழுகிறோம். நோன்பு வைக்க சொன்னாங்க, நோன்பு வைக்கிறோம். என்னென்ன வழக்க வழிபாடுகள் வழிமுறைகள் எதையெல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தார். நெகவெட்ட சொன்னாங்க, ஏன் நெகவெற்ற? இந்த உலகத்துல அதனால் அடைகின்ற பலன்லாம் எனக்கு இரண்டாவது தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை நெகம் வெற்று என்று எச்சரிக்கை செய்தார்கள், எனக்கு கட்டளை இட்டார்கள். அதனால் நான் என்ன செய்ய போறேன்? நெகவெற்றேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கின்றோம். அதை இந்த மக்களுக்கு காட்டுகின்றோம் என்று சொன்னால் அதுதான் என்ன உண்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழை தேடித் தருவது. ஆனால் அதனை விட்டுவிட்டு அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, என்ன வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொல்றாங்க, அதையே ஒரு வணக்கமாக நினைத்துக் கொண்டு வரம்பு மீறி புகழ்றமே. என்ன வரம்பு மீறி புகழ்றது? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க,
துவா என்றால் பிரார்த்தனை என்று சொன்னால் அது வணக்கம். அத்துவாவு புவல் இபாதா, பிரார்த்தனை தாப்பா வணக்கம். இபாதத்துனா வணக்கம் தானே, இறைவனை வணங்குவதற்கு பேர் இபாதத். அந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்ய வேண்டுமா? அது என்ன, வெறும் பிரார்த்தனை கிடையாது. உனக்கு தேவையானதை நீ இறைவனிடம் கேட்கின்றாய் என்று சொன்னால் அது வெறும் பிரார்த்தனை கிடையாது, அது நீ இறைவனை வணங்குவதற்கு சமம். நீ யாரிடம் அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்று நினைக்கின்றாயோ அந்த மனிதனிடம் தான் நீ கேட்க முடியும். அந்த ஒருவனிடத்தில் தான், அந்த ஏக இறைவனிடத்தில் தான் நீ கேட்க முடியும். அப்படி நீ இறைவனை நோக்கி கேட்பது ஒரு இறை வணக்கம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தார். ஆனால் இன்றைக்கு அதே இறை வணக்கத்தை, அதே பிரார்த்தனைய யாரை நோக்கி செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி. அதுவும் சாதாரணமாக இல்லை. அந்த ஹஃபாருல் ஹதாயா, மௌலிதில் வரக்கூடிய, சுபஹான மௌலிதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? அந்த ஹஃபாருல் ஹதாயா, பாவங்களை நீங்களே மன்னிப்பவர். அல்லாஹ் சொல்றான், என்னை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் யார்? என்னிடம் கேளுங்கப்பா, என்னிடம் நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்கப்பான்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நம்மிடம் குறிப்பிடுகின்றான். ஆனா மௌலிது வரிகள் எப்படி இருக்கு? நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுனால, அதனுடைய பொருள் விளங்காதனால நம்ம என்ன செய்யறோம்? இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறோமே. இப்படி கேட்கலாமா? யாரிடத்திலாவது இப்படி கேட்கலாமா? இதுதானே ஈசா நபி அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டா அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று என்கின்றோம். அப்ப முகமது நபியிடம் பாவ மன்னிப்பு கேட்டா முஸ்லீம் ஆயிட முடியுமா? பாவ மன்னிப்பு யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடத்திலும் கேட்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள், நாம் செய்த வணக்க வழிபாடுகளில் உள்ள குறைபாடுகளாக இருக்கட்டும், என்னென்ன பாவங்கள் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்றதோ அந்த பாவம், நம்ம சிகரெட் குடிச்சிருப்போம், தண்ணி அடிச்சிருப்போம், விபச்சாரம் செஞ்சிருப்போம், என்ன பாவமா இருந்தாலும் சரி, அனைத்து பாவத்திற்கும் மன்னிப்பு வழங்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க முடியுமா? இன்னொரு இடத்திலே மௌலிதிலே வருகின்றது, வத்துனூபில் மூபிகாத், அழித்து ஒழிக்கும் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? நாம் செய்த பாவங்களை, நாம் செய்த அந்த கொடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய வல்லமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கின்றதா? அல்லாஹ்வினுடைய வல்லமையை யாருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கொண்டு கொடுக்கிறோமே. இன்னும் சொல்ல போனால் அந்த சத்தாருல் மசாவி, அந்த சத்தாருல் மசாவி, தவறுகளை மறைக்க கூடியவர் நீங்களே. நம்முடைய தவறுகளை அவங்க மறைக்க முடியுமா? அல்லாஹ் நாடினால் தவிர நம்முடைய பாவங்களை யாராவது மன்னிக்க முடியுமா? எவராவது மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. ஆனால் அந்த வல்லமை எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு இருப்பதாக நாம் நினைக்கின்றோமே. அதனுடைய பொருள் என்னவென்று தெரியாமல் ஓதிக்கொண்டிருக்கின்றோமே. இன்னும் சொல்ல போனால், நோயை நீக்குபவரே அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலிது பாடல். இப்ராஹிம் நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் நோயிற்றால், எனக்கு நோய் வந்துச்சுன்னா என்னுடைய நோயை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். யார் இப்ராஹிம் நபி? யாரு? அல்லாஹ் கூறுகின்றார், அவர் என்னுடைய உற்ற நண்பர். அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பர் சொல்றாரு, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டால், எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், எனக்கு என்னுடைய நோயையும் என்னுடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை என்று என்னுடைய அந்த நோயை யாராலும் தீர்க்க முடியாது என்பதாக நபி இப்ராஹிமே குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத் தருகின்ற துவா என்ன? நோயுற்றால் ஓதக்கூடிய துவா என்ன? இறைவா, நீயே என்ன நோயை தீர்க்கக்கூடியவன், நீ எனக்கு சிஃபா வழங்கலன்னு சொன்னா வேறு யாருமே எனக்கு சிஃபா கொடுக்க முடியாது. இப்படி அல்லாஹும்ம ரப்பன் நாசி என்று சொல்லக்கூடிய அந்த துவாவில் இப்படி பொருள் புதிந்திருக்க. இப்படி இருக்கும் பொழுது ஆனா நாம என்ன செய்யறோம்? நோயை நீக்கக்கூடியவரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அதுவெல்லாம் ஒரு பாடல்களாக இருப்பதால், ஒரு கவிதை நடையில் இருப்பதால், பொதுவாக
கவிதைக்குன்னு ஒரு தன்மை இருக்குங்க. கவிதை என்பது நல்ல ஒரு இசையோட ஒரு மெட்டோட பாட்டா படிக்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தையா போட்டு பாட்டா படிப்பான். இந்த பழைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன, பெண்களுடைய அங்கங்களை அசிங்கமாக சித்தரிக்க கூடல் பாடல்களை எல்லாம் படிப்பான். அதை நம்ம என்ன செய்வோம், அர்த்தம் தெரியாம குடும்பத்தோட உட்கார்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி ஆனா அது என்ன செய்யாது, நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி நல்ல பொருள் பொறிந்த பாடல்களாகவும் இருக்கும், நல்ல நல்ல அர்த்தங்களை தரக்கூடிய பாடல்களும் இருக்கும். அந்த பாடல்கள் என்னவாகும், அதையும் கேட்போம். அதை கேட்டு திருந்துவானா? எம்ஜிஆர்லாம் எத்தனையோ தத்துவ பாடல்களை பாடினாரு. எல்லா பாடலையும் கேட்டு அவருக்கு ஓட்டு தான் போட்டான். எவனா திருந்தனானா? அவனும் எம்ஜிஆர் குடிக்காம இருந்தாரு சினிமாக்கள்ல, எம்ஜிஆர் சினிமால சிகரெட் பிடிக்காம இருந்தாரு. ஆனா என்ன செஞ்சான், அதையெல்லாம் பார்த்தான், ரசிச்சான், அவர் பாடின பாட்டுக்கு கைதட்டி விசில் அடிச்சான், காசுகளை செலவு பண்ணான், ரசிகர் மன்றங்களை வச்சான். திருந்தனானா? இன்னைக்கு அவருடைய பேரை சொல்லி ஆட்சி நடத்துகின்ற கட்சிகள் கூட என்ன செய்யுது, மதுக்கடைகளை தெருவுக்கு தெரு திறந்து வச்சுட்டு தான் இருக்கு. அப்ப இந்த கவிதைகளுக்கு என்று சொல்லி எந்த ஒரு வலிமையும் கிடையாது. அல்லாத திருமறையில அப்படித்தான் சொல்றான், இவருக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவும் இல்லை, அது இவருக்கு அவசியமும் இல்லை என்றான். ஆனால் இந்த கவிதையா இந்த பாடல்களை எல்லாம் படிப்பதினால் அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாமல் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இத ஒரு அரபுல இருக்கிறதுனால, அரபு பாடல்களா இருக்கிறதுனால இதையெல்லாம் இறை வணக்கம் என்று நினைத்துக் கொண்டு அதை நாம் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியவில்லை, பொருள் தெரியவில்லை. ஆனால் இதனுடைய விளைவு மிக மோசமானது. நம்மை எல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பாடல் வரிகளை, அந்த கவிதைகளை இந்த மௌலுதுல இருக்கு. இப்ப இதனுடைய வரிகள் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, நம்ம இதை படிப்போமா? குர்ஆனுக்கு நேர் எதிராக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நோயை நீக்குபவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொல்றாங்க. பாவங்களை மன்னிப்பவன் என்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். ஆனா மவுலுது பாடல்கள் எப்படி இருக்கு, அல்லாஹ் நபிகள் நாயகமே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், எங்களுடைய நோயை நீக்குங்கள். எவ்வளவு குர்ஆனுக்கு நேர்மாற்றமான வரிகளையும் பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் நபி வழிக்கு மாற்றமாக நடப்பது. இது போன்று நபி வழிக்கு மாற்றமா நடந்து 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 இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு, இஸ்லாமிய திருமணங்கள்ல என்ன செய்யறான், வாழைமரம் கட்டுறான். எதுக்கு வாழைமரம் கட்டுறான்? வாழைமரம் கட்டினா வாழையடி வாழையா வாழ்ந்துருவோம், வாழையடி வாழையா வாழணும். இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் வாழணும்னா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனஹுமா ஃபி ஹைர் என்று சொல்லக்கூடிய துஆவை கத்து கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்யறோம், இந்த துஆவை மறந்துட்டோம். வாசல்ல வாழை மரம் கட்டினா இந்த சந்ததிகள் வாழையடி வாழையா வாழ்ந்துரும் நினைச்சு கொண்டு போய் வாழை மரத்தை கட்டுறானே. அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆற்றலை ஒரு சாதாரண மாடு திங்கக்கூடிய ஒரு வாழை மரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறானே, இது இணை வைப்பு இல்லையா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமா? யார் தாயத்தை தொங்க விடுகின்றாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய தர்காக்கள் என்ற பெயர்ல வாசலுக்கு வாச ஓதி ஓதி ஊதி ஊதி கட்டுறானே. என்ன கட்டுறான்? தாயத்தை கட்டுறான். நேரடியாக மார்க்கத்திற்கு முரணான செயல்களை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? இந்த திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறையையும் நம்மளால என்ன செய்ய முடியல, எடுத்து பார்க்காததின் விளைவு, படிக்காததின் விளைவு, அதை பின்பற்றாததின் விளைவாக இணை வைப்பில் மூழ்கக்கூடிய நாளுக்கு நாள் ஒவ்வொன்னு. இப்ப ஏதோ புதுசா ஒண்ணு வந்திருக்காங்க, ஏதோ புர்தா மஜ்லிஸ், ஏதோ மலையாளம் பேசக்கூடிய அந்த மக்களை கூட்டிட்டு வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரு இதா ஓதி. முதல்ல ஒரு வணக்கம் இப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் ரகசியமாகவும் பணிவாகவும் கேளுங்கப்பா, நீங்க ஒரு அடிமை என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நினைச்சு வச்சு கேளுங்கன்றாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறான், சினிமா பாடல்கள்ல மெட்டெடுத்து அதை இறை வணக்கமாக்கி கூட்டமா நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடி, இன்னும் சொல்ல போனா என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்கோ. மதுரையில எல்லாம் கோரிப்பாளையம் தர்கால கவ்வாலி கச்சேரி, இது மாதிரியான
கச்சேரிகளை எல்லாம் பெண்களை கொண்டு வந்து பாட விட்டு ஆட விட்டு பணங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கின்றானே, இந்த மாதிரி வணக்கம் எப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு ஒரு கண்ணியமான முறையில் நமக்கு வணக்க வழிபாடுகளை ஏற்பாடு செய்து தந்தார்கள். எப்படி ஒரு ஒழுக்கமான வணக்கத்தை, நீங்க சத்தம் போடாதீங்க, அமைதியா தொழுங்க, அமைதியா இறைவனிடத்துல கேளுங்க, அமைதியா இறைவனை நினைவு கூறுங்க என்று ரகசியத்தையும் பணிவையும் நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. ஆனால் நம்முடைய மார்க்கம், இந்த நம்முடைய மக்கள் இந்த நபி வழிகளெல்லாம் மறந்ததின் காரணத்தினால் இன்றைக்கு அனாச்சாரத்திலும் பிதத்திலும் ஷிர்க்குகளிலும் மூழ்கடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களே. இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, ஏதோ நாங்க இந்த மாதிரியா பேசுறோம், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறோம் என்று சொன்னால் அது உங்கள் மீது உள்ள பொறாமையாலோ உங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினாலோ கிடையாது. நிச்சயமாக உங்கள் மீதுள்ள இரக்கத்தின், உங்கள் மீதுள்ள அன்பின் காரணமாகத்தான். நாம் எல்லாம் இணைந்து நாளை சுவனம் செல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களிலே அரவணைத்து நடக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை விட்டு நாம் அனைவரும் விலக வேண்டும். நாம இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு வக்ஃபு வாரிய எதிர்ப்பு சத்தமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ஏதாவது வக்ஃபு சொத்து ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு நிலம் இருக்கா? ஏதாவது ஒரு பள்ளிவாசல் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன் வந்து நிக்கிறமே, என்ன காரணம்? நம்முடைய சமுதாய மக்களின் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் தான் காரணம். வரதட்சணையை ஒழிக்கணும்னு சொல்றோமே, என்ன காரணம்? வரதட்சணை இல்லாம வெறும் தௌஹீத் ஜமாத்துக்காரன் மட்டும்தான் இன்னைக்கு திருமணம் செய்யறானா? மகர் கொடுத்து தௌஹீத் ஜமாத்துக்காரன் மட்டும்தான் திருமணம் செய்யறானா? எல்லா மக்களுக்கும் இந்த நடைமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றோமே, என்ன காரணம்? மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் மக்கள் விளங்கி கொண்டு மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் நாம் எடுத்து சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் மீது கொண்ட அன்புதான், உங்கள் மீது கொண்ட நேசம்தான். நாம் அனைவரும் நாளை மறுமையில் மகஷர் மைதானத்தில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நான் செய்த பாவங்களை, குறைகளை நீங்கள் மறைக்க வேண்டும். நீங்கள் என்னை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நான் உங்களை அந்த தீமையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இந்த ஒரு உயரிய நோக்கத்துல தான் இது மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் செய்யறோமே தவிர, நடத்துறோமே தவிர, உங்கள் மீது கொண்ட பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. இதை சொல்லி நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய போறோம்? நாளைக்கு ஓட்டு கேட்டு உங்கள்ட்ட வர போறோமா? வேற ஏதாவது எங்கள்கிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்க எதுவும் கேட்க போறோமா? நீங்க பொருளாதாரம் கொடுத்தாலும் அதையும் நாங்கள் இந்த வழியில் தான் செலவு செய்வோம். நீங்கள் எந்த ஒரு ஆதரவு கொடுத்தாலும் அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் நாங்கள் செலவு செய்வோம். நாம் அனைவரும் இணைந்து சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இது போன்ற கூட்டத்திற்கு காரணம். வேற எந்த நோக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. வேற உங்களை இழிவதாலோ உங்களை காழ்ப்புணர்ச்சியாலோ எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டபடி நம்முடைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து அல்லாஹ்வினுடைய வார்த்தை செவியுற்றால் சமீனா அத்தகுனா, செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் வல்ல இறைவன் நாளை மகஷர் மைதானத்திலே நாம் அனைவருக்கும் சொர்க்கம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவான். ஒரே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய மதுரை மாவட்டத்திலே தென்மண்டல மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர் எழுச்சி மாநாடு. இதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் மிகவும் வழிகட்டு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்றது. இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த இளைஞர்கள் தான். இந்த மார்க்கம் திருமறை குர்ஆனை தொகுத்தவர் ஒரு இளைஞர். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அப்துல்லா இப்னு உமர், அபு ஹுரைரா, ஆயிஷா நாயகி, அப்துல்லா இப்னு மசூத். இவர்கள் எல்லாமே இளைஞர்கள், இளம் பெண்கள். இவர்கள் செய்த தியாகத்தால் என்னவாச்சு? இந்த மார்க்கம் நமக்கு இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கு. அப்ப இது போன்ற தியாகத்தை எல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிட்டு இந்த உலக ஆசையின் பக்கமாக மொபைல் போன்லயே மூழ்கி கிடக்குறான். வண்டி எடுத்துட்டு இங்கிட்டு அங்கிட்டு சர்ரு புருன்னு போறான். எங்க போறான், என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குது. போதைக்கு அடிமையாகிறான், புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான், சினிமா கூத்தாடிகளின் பக்கம் போகக்கூடியவனா இருக்கான்.
அவர்களை எல்லாம் மீட்டெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்களே அந்த ஒரு வலிமையான சமுதாயத்தை, வலிமையான இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்களால் இயன்ற அளவு ஆதரவையும் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் செய்ய ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கூட்டம் நடத்துவதற்கு அருமையான நேரங்களை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அனுமதி அளித்த காவல்துறைக்கும், ஆங்காங்கே நின்று இந்த நல்ல செய்தியை கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.